வணக்கம் என் நட்புகளே, உங்களுடைய கமெண்டெல்லாம் பார்த்தேன். இவன் போகமாட்டேன், நாடகம் போடுறாங்க, இவன் சோத்துக்கு செத்தவன், வீட்டை விட்டு போகமாட்டேன், இவன் இப்போ இங்கே தான் இருப்பேன், மத்தியான வீடியோ இங்கேருந்து போடுவேன் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கமெண்ட் போட்டிருந்தீங்க. நிறையா பேர்னால் என்ன, என்னோடய எதிரிகள் கமெண்ட் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் நான் பார்த்தேன். உண்மையிலே நான் போகாததுக்கு காரணம், காலையில் சண்டை போட்டதெல்லாம் உண்மை தான். பேக்கை தூக்கி அவன் மூஞ்சியில் எரிஞ்சது, அப்புறம் மாத்திரை டப்பாவை தூக்கி என் மேலே எரிஞ்சது, அதுக்கப்புறம் கோவப்பட்டு நாங்கள் 2 பேரும் அடிச்சுக்கிட்டது எல்லாமே உண்மை தான். அதில் எந்த ஒரு பொய்யோ மாற்று கருத்தோ கிடையாது. இப்போதைக்கு நான் போகாமல் இங்கே இருக்கிறதுக்கு காரணம், போனால் ஒன்று நிரந்தரமாக போகணும், இல்லையா பேசாமல் நம்ம மூடிக்கிட்டு இருக்கணும். நான் காலையில் என்ன சொன்னேன் உங்ககிட்ட, சுமிக்கிட்ட நான் ஃபோன் பண்ணுறேன், ஃபோன் பண்ணி அவங்க கிளம்பி வர சொல்லிட்டாங்கன்னா நான் அங்கே போயிடுறேன். நிரந்தரமானதாக இருக்கணும். சும்மா இந்த போகிறது வர்றது. அதுக்கப்புறம் இதில் இன்னொரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்லவா, நான் ஏன் போகாமல் அங்கே இருக்கேங்கிறதுக்கு காரணம், இவ தான் என்னை நிப்பாட்டி வச்சா. நான் கிளம்பி போகிறதுக்கு எல்லா பேக்குக்கு எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டேன். இதை எடுத்து வச்ச துணிமணிகள் எதுவுமே எனக்கு திருப்தி கிடையாது. நல்ல துணிமணி பூரா இங்கே இருக்குது. சும்மா ஏதோ ஏனாதானன்னு சொல்லி ஒரு 4 சட்டையை எடுத்து அதுக்குள்ளே வச்சுருக்கா. 2 பனியனு, 2 சட்டி, 2 ட்ராக் பேண்ட்டு. இதை வச்சு நான் என்ன போய் நான் அங்கே பண்ணிக்கிடுவேன். எனக்கு பல்லு விளக்குறதுக்கு பேஸ்ட்டு கிடையாது, ப்ரெஷ்ஷு கிடையாது, ஷேவிங் செட்டு கிடையாது. பாதி மாத்திரை தான், மீதி மாத்திரை பூரா சோபா கடியில் அங்கங்கன்னு கொட்டிருச்சு. சரி, எல்லாத்தையும் எடுத்து கலெக்ட் பண்ணிட்டு கிளம்பலான்னு பார்த்தா, இவளுடைய மசாலா கம்பெனிக்கு ஜாமான் வாங்குறதுக்கு ஆள் பத்தலையாம். அந்த கம்பெனிக்கு ஃபோன் பண்ணான். நான் எங்கிட்ட சுமிக்கு ஃபோன் பண்ணேங்க. ஃபோன் பண்ணி எப்பா நான் வீட்டுக்கு வர்றேப்பா அப்படின்னு சொல்லி நான் இங்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். இவன் என்ன பண்ணுறா, அந்த பலசர கடைக்காரருக்கு ஃபோனை போடுறான். ஃபோனை போட்டு, நான் தம்பி எனக்கு இந்த இதெல்லாம் ரேபிட்டோவில் அனுப்பி விடுங்க அப்படின்னா, அங்கே சித்திரை திருவிழாங்க, தேருக்கு அங்கே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஒரே கூட்டமாக இருக்குது, இந்நேரத்துக்கு வராதிங்க, இல்லை 2 நாள் ஆகட்டும், இந்த ஆர்டரை அடுத்து போடுங்கன்னா, அந்த பிள்ளைய போனை போட்டு நொய்ங்குதுங்க. எங்களுக்கு மசாலாவை கொடுங்கக்கா. ஏக்கா எங்களுக்கு எப்போக்கா வரும், எனக்கா இவ்வளோ பார்சல் அடுக்கி வச்சுருக்கீங்க, எங்களுக்கு எப்போ கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைய ஒரு பக்கம் பஞ்சாயத்து. அப்போ என்னை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுகிறான். இங்கே வா, திருவிழாவால் முடியட்டும், அதுக்கப்புறமா நீயும் நிரந்தரமாக பிரிஞ்சிரு, நானும் நிரந்தரமாக பிரிகிறதுன்னு முடிவானா நிரந்தரமாக பிரியணும். இந்த பாதி அறகுறையாக விட்டுட்டு போகிறது, விட்ட குறை தொட்ட குறை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்களை உட்காந்து பேசணும். சரி வா கிளம்பு. இன்னொன்று சொல்லிக்கிறேன், எனக்கு 30% வேணாம். நீ 10,000 ரூபா சம்பாதிக்கிறியா, எனக்கு 2,000 ரூபா கொடு. நான் சொல்கிறதுல ஏதாவது நியாயமாக இல்லையா சொல்லுங்கள். ஏதாவது இதில் என் உழைப்புக்கு உண்டான காசை கொடு. வெயில் நேரம் அலைகிறது. இப்போ நீ ரேபிட்டோவை கூப்பிடுற, உன்னால் எவனும் வரமாட்டேங்கிறான். ரேபிட்டோக்காரன் கூட வரல, ஆட்டோக்காரன் 500 ரூபா கேட்குறேன். ஒரு பொடி வாங்கி 1.5 கிலோ நீ அரைச்சி விற்றா, 1.5 மசாலாவை வாங்கி அரைச்சி விற்றனா உனக்கு கிடைக்கிற லாபம் எவ்வளவு? அதை நீ ஆட்டோக்காரனுக்கும் ரேபிட்டோவுக்கும் கொடுத்துட்டேன்னா நீ எப்படி தொழில் நடத்துவ? அப்போ நான் என்னுடைய தயவு உனக்கு தேவை. நான் உங்கள்கிட்ட புதுசாக கேட்கல. ஒரு ஆட்டோக்காரனுக்கும் ஒரு ரேபிட்டோவுக்கும் அவங்களுக்கு கொடுக்குற காசு மாதிரி தான் எனக்கு கொடுக்க போகிறேன். ஏன் ஒரு 2,000 ரூபா நான் உன் கூட இருக்கிறவன் பெறமாட்டேனா? எவ்வளவோ காசை ஊதாரத்தனமாக குடிச்சே காலி பண்ணோம். ஒரு தடவை சரக்கு அடித்தா 1000 ரூபாய்க்கு சரக்கு, 1000 ரூபாய்க்கு சைடிஷ்ஷு, பூரா மீன் கறி மட்டன்னு தின்னு எவ்வளோ காசை லட்சக்கணக்கில் குடிச்சே அழித்தோம். ஏன் உன் கூட இருக்கிறவனுக்கு ஒரு 10,000 ரூபாய்க்கு ஒரு 20% கணக்கு போட்டு 2,000 ரூபா கொடுக்குறதுனா நீ என்ன குறைஞ்சி போயிடுவியா? இல்லை உனக்கு என்ன இதாகி போயிருதா? நான் உனக்கு சொல்லவா, கூட இருக்கிறவனை சந்தோஷமாக வச்சுக்கிட்டாத்தான் ஒரு தொழில் நல்லாயிருக்கும். இது இந்த தொழில்னு கிடையாதுங்க, எல்லாருக்குமே சொல்கிறேன். ஒரு கம்பெனியில் இருக்குது, ஒரு மேனேஜர் இருக்கிறாரு. அந்த ஓனரு அந்த மேனேஜருக்கு நல்லபடியாக சேலரியில் ஒரு போனஸ் போட்டு கொடுத்தாலோ, ஒரு 10 வண்டி விற்கிற இடத்துல நான்லாம் 100 வண்டி விற்பேன் கம்பெனியில் என்னுடைய வாய் திறமைனால. அப்போல்லாம் எங்கள் ஓனரு மாத சம்பளம் 25 ரூபான்னு வைங்களேன், இந்தாங்க சார் கூட ஒரு இந்தாங்க 5 ரூபா, இந்தாங்க இது உங்களுக்கு போனஸு, நீங்கள் இந்த வருஷம் இந்த மாதம் இத்தனை வண்டி சேர்த்து விற்றுருக்கீங்க. அதே மாதிரி வருஷம் ஆனாலும் ஒரு இன்க்ரிமெண்ட் போனஸ்ன்னு சொல்லி ஒன்று கொடுப்பாங்க. அதை மாதிரி நானுமே என் கூட வேலை பார்க்குற சேல்ஸ் ரெப்பாக இருக்கட்டும், இல்லை கம்பெனியில் இருக்கிற அந்த வரவேற்பாளர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் ஒரு நாள் அவங்கள கூட்டு போய் இந்த இவங்களை சேல்ஸ் ரெப்பு இவங்களையெல்லாம் கூட்டு போய் நான் மேனேஜருங்கிற அந்த கெத்துலேருந்து கீழே இறங்கி வாங்க எல்லோரும் போய் சாப்பிடுவோம் சொல்லி சாட்டர்டே வாட்டர் டே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் உட்காந்து ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவோம். இல்லை ஏதாவது அவங்களுக்கு சாப்பாடு ட்ரிங்க்ஸ் அடிக்காதவங்க சாப்பாடு கேட்பாங்க, முட்டை பரோட்டா, கொத்து பரோட்டா, இல்லை வேறு ஏதாவது வேணுமா நல்லது பொழுது வாங்கி கொடுப்பேன். அது எதுக்காக, அவங்க நல்லா நம்மளை வேலை பார்க்குறவங்கள நம்ம நல்லா வச்சுக்கிட்டா தான் அவங்க நல்ல மனசோடு நம்மளுக்கு வேலை பார்ப்பாங்க. ஒரு சோம்பேறித்தனம் இல்லாமல் வேலையும் ஓடும். 10 வண்டி விற்கிற இடத்துல 100 விற்கும், 100 விற்கிற இடத்துல 1000 விற்கும். அதே பாணி தான் உனக்கும். நீ ஒரு பிஸ்னஸுக்கு வந்துட்ட, ஒரு மசாலா வியாபாரம் பார்க்குற, அப்போ நீ எனக்கு ஒரு 10-20% சேர்த்து கொடுத்தாதான், என்னையே நோகடிக்காமல் வச்சுருந்தாதான்
உனக்கு நாளைக்கு அந்த பிஸ்னஸில் இன்னும் மேலுக்கு மேலும் மேலும் ஓன்னு பெருகும். நான் கூட உட்காந்துக்கிட்டு நானே உன்னை உட்காந்துக்கிட்டு என்னடா அது இவ்வளோ வேலை பார்க்குறா, இப்படி சம்பாதிக்கிறா அப்படின்னு சொல்லி நானே கண்ணு வச்சேன்னு வைவேன். ஏன் கந்திஷ்டியே பெரிய கந்திஷ்டி, உனக்கு அதுவே வந்து மைனஸ் ஆயிரும். அதனால நான் கூப்பிட்டு விவரமாக சொன்னேன், எப்பா எனக்கு ஒன்றும் வேணாம், நீ 10 ரூபா சம்பாதிக்க, எனக்கு ஒரு 2 ரூபாயை கொடு, நான் அதை ஏதோ செலவு பண்ணிக்கிறேன். அதுக்காக வந்து என் குடும்பத்துக்கும் என் பிள்ளைகளுக்கும் நேற்று ஆத்திர அவசரம் ஏதோ ஒரு கருப்பு ஆடியோ லான்ச்சான், என் மையம் போயிட்டு அங்கேருந்து ஃபோன் பண்ணேன், செலவுக்கு காசு கொடுங்கண்டேன், இந்த வாங்கிக்கடா அப்படின்னு சொல்லி ஒரு 500 ரூபா போட்டு விட்டேன் அச்சுவுக்கு. அதை மாதிரி என் வீட்டுக்கு இருந்தால் நேற்று கறி மீன் வேணும்ட்டாங்க, மீன் வாங்கிட்டு போய் கொடுத்தேன், இறால் வாங்கிட்டு போய் கொடுத்தேன், முட்டை பால் கொடி முந்திரி எல்லாம் வாங்கிட்டு போய் கொடுத்தேன். எதுக்காக? எனக்குன்னு தனிப்பட்ட சுதந்திரம்னு ஒன்று இருக்குது. சம்பளமே இன்னும் ஏறலை. இன்றைக்கி திங்கக்கிழமைங்க, கடவுள் மேலே ஆணையாக சொல்கிறேன், இன்னும் யூடியூப்லேருந்து எங்களுக்கு இன்னும் பணம் வரல, இருக்கிற காசை வச்சு தான் ஓட்டுறோம். அப்போ நீ என்ன பண்ணுற, மசாலாவுக்குன்னு சொல்லி பணத்தை வாங்கி வாங்கி நீ வந்து உன்னுடைய லாபத்தையும் எல்லாத்தையுமே இதில் போட்டுக்கிற, நீ வச்சுருக்க. அப்போ எனக்கு ஆத்திர அவசரத்துக்கு ரூபா வேணும்னா நீ தான் கொடுக்கணும். அதெல்லாம் கொடுக்குறதா இருந்தால் உன் கூட சேர்ந்து வேலை பார்க்குறேன், இல்லைன்னா உன்னை விட்டு நான் விளைவிக்கிறேன், நான் பேக்க தூக்கிட்டு இப்போவே கிளம்புறதுக்கு தயாருன்னே. அவளும் யோசித்து பார்த்தா. ஏன்னா அடுத்து வந்து திருவிழாவுக்கு போய் வாட்டர் பாட்டில் கொடுக்கணும், தண்ணி பாக்கெட்டு, அப்போ இது பிஸ்கட் பாக்கெட்டு, அப்புறம் வந்து காசு வாங்கினவங்களுக்காக பொங்கல் புளியோதரை லெமன் சாதம்லாம் ரெடி பண்ணி கொடுக்கணும். காசு கொடுத்துருக்காங்க நம்மக்கிட்ட. அப்போ சாமி குத்தமாயிரும். எல்லாத்தையும் யோசிச்சுக்க, நாளையும் முடிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்னை போக சொல்லு, நான் போகிறேன் அப்படின்னு. அவளுக்கும் நான் தேவை, எனக்கும் அவள் தேவை. அதாவது உடல் ரீதியாக இல்லை, அந்த காமத்துக்காகவோ செக்ஸுக்காகவோ கிடையாது. எங்கள் தேவை, எனக்கு தேவை என்ன, 3 வேளை சோறு. அதுபோக இந்த வெயில் டயத்தில் என்னால் 4 இடத்துக்கு அலைய முடியாது, நான் போய் வேறு இடத்துல போய் வேலை பார்க்கவும் முடியாது, யூடியூப் மாத்திரம் வச்சு ஓட்டவும் முடியாது. மசாலா வியாபாரத்தில் வர லாபத்தில் எனக்கு ஒரு சிறு தொகை கொடுத்தா குடும்பத்துக்கு பார்க்கணும். அதே மாதிரி அவளுக்கு இந்த யூடியூப் மாத்திரம் வச்சு ஓட்ட முடியாது, மசாலா வியாபாரம் பார்க்குறா, கூட துணைக்கு ஒரு ஆள் வேணும். வேறு ஆளை புதுசாக ஒரு ஆளை போட்டால் அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த தொழில் ரகசியத்தை பூரா பார்த்துட்டு வேலைக்கு வர்றேன்னு வருவாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, அதில் உள்ள நுணுக்கங்களை கற்றுக்கிட்டு உனக்கே ஆப்படிப்பாங்க. நான் அப்படி கிடையாது. என்ன தான் சொன்னாலும் சுமி போய் அவள் வீட்டில் போய் உட்காந்தாலும் இதே மசாலாவை போட்டு செஞ்சாலும் அவகிட்ட போய் யாரும் வாங்க போகிறது கிடையாது. ஏன்னா அவளை வந்து நீ கெட்டவளாக ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்ட. அவள் வீடு சுத்தம் கிடையாது, அடுப்படி சுத்தம் கிடையாது, ஒரே எலிப்புழுக்க வாடை வரும், இவகிட்ட மசால் வாங்காதீங்கன்னு சொல்லி நான் அந்த ஐடியா வச்சுருந்தேங்க. ஓப்பனாக சொல்கிறதுக்கு என்ன, என் தலைமையில் சத்தியமாக சொல்கிறேன், இதே மாதிரி சுமிக்கும் இவன் என்னென்ன போடுறாளோ மசாலா லிஸ்ட் எடுத்து அவளே அதே மாதிரி வறுக்க சொல்லி அரிசிலாம் வாங்கி போட்டு வறுக்கிறா. இன்றைக்கி தான் பார்த்தேன், 5 கிலோ அரிசி வாங்கின அரிசியில் இன்றைக்கி வந்து அது சுத்தமாக காலியாக போச்சு. அன்றைக்கி வாங்கிட்டு வந்து இப்போ எத்தனை நாள் இருக்கும், ஒரு டப்பாவில் தூக்கிட்டு வந்தேன் பார்த்தீங்களா அரிசி. சண்டை வந்துச்சு பார்த்தீங்களா வீட்டு வாசலில், அன்றைக்கி தான் அரிசி வாங்கினோம். இன்றைக்கி பார்த்தா வரும்போது 5 கிலோ அரிசி வாங்குங்கிறா. எங்கடி அரிசிங்கிறேன், அது என்ன நான் வறுத்து போட வேணாமா மசாலாவுக்கு அப்படிங்கிற. அப்போ கல்யாண பொண்ணி அக்ஷயா பொண்ணி 74 ரூபாய்க்கு வாங்கின அரிசியை இவ மசாலாவுக்கு போட்டு இப்போ இதெல்லாம் வந்து ரொம்ப ஓவர் இல்லையா. நானும் என்னடா மசாலா இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, எதுக்கு இவ்வளோ தூரம் ருசியாக இருக்குது இந்த மசாலா போட்டால் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, மற்ற கம்பெனிலாம் என்ன பண்ணுவாங்க, மசாலாவாக போடுவாங்க, அதில் கூட சேர்க்குறது இவ்வளோ விலை உயர்ந்த அரிசியாக போடுவாங்க. ஏதோ ஒரு 30 ரூபாய்க்கோ 40 ரூபாய்க்கோ சாதா அரிசியை வாங்கி வறுத்து போடுவாங்க. இவன் என்னடானா 74 ரூபாங்க. உண்மையிலே சொல்கிறேன், அந்த திருச்செந்தூர் முருகன் மேலே ஆணையா, அது அவன் என்ன சொல்லுவாள், இன்னொரு சாமி அந்த தூண்டி கருப்பு மேலே ஆணையாக சொல்கிறேங்க, 74 ரூபா நாங்கள் வாங்குகிற அரிசி, அந்த அரிசியை தான் வந்து எடுத்து மசாலாவுக்கு வறுத்து போட்டிருக்கா. வாங்கி இப்போ தான் 4 நாள் ஆகுது. அதுக்குள்ளே பார்த்தா அரிசியை காணும். அரிசியை வாங்கு, நான் வாங்கி தர மாட்டேன்ட்டேன். வர்ற வழியில் இன்றைக்கி எல்லாமே அவள் தான். இங்கேருந்து கிளம்பி போகும்போது பெட்ரோலு 3 லிட்ரு 304 ரூபா போடு, அங்கே போய் மசாலாவுக்கு காசு கொடு, ரிட்டர்ன் அங்கேருந்து வரும்போது கூழ் குடித்தோம் காசை கொடு, திருப்பி அங்கேருந்து வந்த அரிசி வாங்கினோம் காசை கொடு, தர்பூசணி வாங்கினோம் கொடு காசை. எல்லாமே இன்றைக்கி நீ செலவு பண்ணி பாரு. இன்றைக்கி செலவு பண்ணதை பார்த்துட்டு அவளே அசந்துட்டா. இம்புட்டு காசாட ஆகுது ஒரு நாளைக்கு செலவு, நீ இப்படின்ட்டு போனோம் 2 பேரும், பார்த்தா இவ்வளோ காலியாகி போச்சு அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக வாயை புழக்கிறா. இப்போ தெரியுதா, ஒருத்தன் வந்து ஒரு குடும்ப தலைவனா, நான் ஒரு குடும்ப தலைவன் கிடையாது, நான் என் குடும்பம் வேறு இருந்தாலும் சொல்கிறேன், உனக்கு ஒரு குடும்ப தலைவனா உன் கூட வந்து இவ்வளோ ஜாமான் வாங்கும்போது நீ ஒவ்வொரு தடவையும் ஸ்கேன் பண்ணும்போது உனக்கு எப்படி வலிக்குது, பேடிஎம்க்கு ஸ்கேன் பண்ணும்போது இதை மாதிரி தானே எல்லாருக்கும் இருக்கும். செலவு பண்ணி பாருன்னு சொல்லி இன்றைக்கி கூட்டு போய் ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு வந்தேன். நான் வந்து வந்ததுக்கு காரணம் இதாங்க, திருவிழா வருது, அடுத்து வந்து சித்திரை திருவிழாவுக்கு போய் அன்னதானம் கொடுக்கணும், வாட்டர் பாட்டில் கொடுக்கணும், பிஸ்கட் பாக்கெட் கொடுக்கணும். இந்த வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என் குடும்பத்தோடு போய் நான் வந்து 1ஆம் தேதி இந்த மே 4 ரிசல்ட் வரட்டும், எலெக்ஷன் முடிகிறதுக்குள்ளே வேறு எல்லாம் ப்ராப்பராக ரெடி பண்ணிடுவோம். ஏன்னா இவன் இப்படி தூக்கி எரிஞ்சதுக்கப்புறம்
இன்னமும் இவ கூட நான் இருக்க மாட்டேன். ஏன்னா அவமானங்கிறது ஒரு தடவை தான். நான் ஏற்கனவே பல தடவை அவமானப்பட்டுட்டேன். இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டு இப்போ லைவில் தான் அசிங்கப்படுத்துவான் முன்னால். இப்போ வந்து ஒரு வீடியோ போடும்போது உட்காந்துக்கிட்டு பேக்கை தூக்கி எறிகிறது, மாத்திரை டப்பாவை தூக்கி எறிகிறது, இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு அராஜகத்தோட உச்சக்கட்டம். ஒரு கொத்தடிமைக்கு கூட இந்த இது நடக்காது. பாவப்பட்ட ஜென்மே எதிரிக்கு கூட இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு நடந்துருச்சு. எல்லா ஆத்திரத்தையும் யானை சிரட்டை ஒதுக்குன மாதிரி வாய் ஓரத்தில் ஒதுக்கி வச்சிருக்கேன். எப்போ வெடிக்கும்னு யாராலையும் சொல்ல முடியாது. இதுக்கு எனக்கு தேவை சுமியோட முழு ஒத்துழைப்பு. கண்டிப்பாக சுமி நீங்கள் வாங்க தைரியமாக, நம்ம வேறு ஏதாவது ஒரு தொழில் பண்ணுவோம். இந்த மசாலாவே விடுங்க, வேறு சும்மா ரோட்டு கடை போட்டு கூட பொழைச்சிக்கிடுவோம். ஒரு இட்லி வியாபாரம் போட்டு கூட பொழைப்போம், இல்லை கருவாடு வியாபாரம் பார்ப்போம். ஏதோ ஒன்று வாங்கன்னு சொல்லி எனக்கு வந்து ஒரு ஊக்குவிக்கணும். என்னை வந்து ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கணும். கொடுத்தா நான் இவளை விட்டு கிளம்பி போகிறதுக்கு தயார். ஆனால் அந்த பக்கமும் அதுக்கு லாயக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். சுகையிலுன்னு 24 மணி நேரமும் அந்த பூச்சின்னுக்கிட்டே கிடக்கிறா. நான் எப்படி போவேன்? அரசனை நம்பி புருஷனை விட்ட கதையா இவளை நம்பி அங்கே போய் அங்கேயும் சோறு கிடைக்காம இங்கேயும் இங்கே சோறு கிடைக்காம. எனக்கு சோறு முக்கியம். சோறு முக்கியம்னா என் உடல்நிலைக்கு சொல்கிறேன். அதுக்காக சோத்துக்கு செத்தவேன் அந்த அர்த்தம் இல்லை. என் உடல்நிலை சரியில்லை. மருந்து மாத்திரை நேரத்துக்கு சாப்பிடணும், நேரத்துக்கு சோறு வேணும். அதுக்காகத்தான் நான் இங்கே இருக்கேனே தவிர மற்றபடி தன்மானத்தை இழந்து நான் என் தலை முடி கூட அங்கே இருக்காது. சரியா? நான் கவரிமான் பரம்பரையோடைய சேர்ந்தவன் தான். ஒரு முடி உதிர்ந்தாலும் எப்படி அந்த மான் தன்னுடைய மானத்தை இழந்தால் மாச்சிக்கிறதோ அதே மாதிரி தான் நானும் என்னை நானே சாச்சிக்கிருவேன். இதுதான் உண்மை. வெயிட் பண்ணுங்கள், காலம் கனியும். கண்டிப்பாக நான் இந்த இடத்த விட்டு கிளம்புவேன். எனக்குன்னு சொல்லி ஒரு வாழ்க்கை இருக்குது. என் மனைவி எனக்காக காத்திருக்காங்க. அந்த இடத்துக்கு போகிற நாள் வெகு விரைவில் வரும். ஓகேவா? 6 மணி நிலையில் சந்திப்போம். பாய்.